T20 World Cup 20th மேட்ச் ஸ்காட்லாந்து ஓமன் கடையில் 9th ஜூன் 10:30 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸ்காட்லாந்து நல்லா விளையாடுறாங்க எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. விக்கெட்லெஸ்ஸாக 10 ஓவர் வரைக்கும் போனாங்க. ரிசல்ட்டு நோ ரிசல்ட்டாக போச்சு மழை காரணமாக. இன்னொரு பக்கம் ஸ்காட்லாந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச்சு. அந்த வகையில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓமனை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் விளையாண்டு 2லேயுமே தோற்றுருக்காங்க. ஒரு மேட்ச்சில் சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்தாங்க எகெயின்ஸ்ட் நமீபியா. அது கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா கூட ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவை இனிஷியலாக பவுலிங் பேஸில் திணறடிச்சாங்க. பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்புனாங்க, க்ளோஸாக வர முடியல. ஆனால் டீசென்ட் யூனிட், அதில் டவுட்டே கிடையாது. இன்றைக்கி இந்த 2 அண்டர்டாக்ஸ் கடையில் நைட் மேட்ச்சு, அவங்களோட டைமுக்கு டே மேட்ச்சு மைண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுறதுக்கு. MyMass11 10% டெபாசிட் பேஸில் ரியல் கேஷ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு இந்த வாய்ப்பு பயன்படுத்திங்க. வீக்கெண்ட் டெபாசிட் ஆஃபர் கண்டிப்பாக ரியல் கேஷ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால அதையும் பயன்படுத்திங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் அந்த ரியல் கேஷ் கிடைக்குது. அந்த வேல்யூ இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. MyMass11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலர் கிவ்அவே கொடுக்குறாங்க, பயன்படுத்திங்க. இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஆன்டிகுவாவில் தான் மேட்ச்சு. ஆன்டிகுவாவில் இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டி எப்படி பிஹேவ் பண்ணணும் பார்க்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்டராக ரெடி பண்ண வாய்ப்பு. ஏன்னா இந்த சீரியஸில் ஆன்டிகுவாவில் நிறைய மேட்சஸ் இருக்குது. 10:30 PM நம்மளோட டைம்னா கூட அவங்களோட டைம் 1 PM அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணி போவாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது டே மேட்ச் அப்படின்ற அந்த காரணத்தினால. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான வெற்றியும் அதிகமாக இருக்குது. இருந்தால் கூட இனிஷியல் மேட்சஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீரியஸில் ஆன்டிகுவாவில் நிறைய மேட்சஸ் இருக்குது அப்படின்ற அந்த பேஸில் கொஞ்சம் ஹார்டராக ரெடி பண்ணியிருப்பாங்க. பிச் ப்ரெடிக்ஷன் ஏர்லியாக இருக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏர்லியாக ஸ்விங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் கிராஸ் ஏது இருந்ததுன்னா அது பவுலர்ஸுக்கு அட்வான்டேஜாக போகலாம். அதனால் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அந்தளவுக்கு ஸ்கோரிங் ட்ராக் கிடையாது. 134 அப்படின்றது தான் ஆவரேஜ் அது வரைக்கும் இருந்திருக்கு. அதில் யூஎஸ்ஏவோட ஸ்கோர் 172/10 அப்படின்ற மாதிரி. அர்ஜென்டினா 90/7. அர்ஜென்டினாலாம் விளையாடுதா அப்படின்னு கேட்டால் விளையாண்டுருக்காங்க இந்த பர்டிகுலர் ரவுண்டில். மைண்ட் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்கோர் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. 2 டீமுமே நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. நல்ல பவுலர்ஸை வச்சுருக்காங்க. பவுலிங் பேஸில் எதிர்பார்க்குறோம் ஒரு 140 ரேஞ்ச் அப்படின்ற ஸ்கோர் 140+ மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கப்படுது. ஓமன் பிரஜபாட்டி இது வரைக்கும் பெருசாக சைன் பண்ணல. ஆனால் நல்ல பிளேயர், டவுட்டே கிடையாது. இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. அதவளே ஃபஸ்ட் மேட்ச்சில் குஷிக்கு போனாங்க. செகண்ட் மேட்ச்சு அதவளே குஷி கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக் பண்ணார். கடைசி பாலில் ரன் அவுட் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல விட்டார். அந்த பேஸில் அந்த மேட்சை விட்டு எடுத்தாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். நான் அசீமை பொறுத்த வரைக்கும் அதவளையோட பெட்டர் பேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அகிப் இலியாஸ் இந்த டீமோட கேப்டன், டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காரு. பவுலிங் பேஸில் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாரு. சீசன் மக்சூட் இங்கே தானா அப்படின்னா ஒரு இடத்துல டாப் ஆர்டர் ஸ்டடி பண்ணிட்டா நம்பர் 4 வருவார். இல்லைன்னா லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இந்த டீமுக்கு லேட்டர் பேஸில் ஃபினிஷர் தேவைங்கிறனால அந்த மூவ் பண்ணுறாங்க. கேஎல், சையப் கான் இவங்கெல்லாம் டீசெண்டான பேட்டர், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அயான் கான் சூப்பரான ஹிட்டிங், பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தேவைப்பட்டால் பவுல் பண்ணுவார். மெஹ்ரான் கான் இந்த டீமுக்கு பெஸ்ட்டு. பாசிட்டிவாக இந்த சீரியஸில் போகுதுன்னு சொன்னால் மெஹ்ரான் கானோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பவுலிங் பேஸ்லேயும் சரி பேட்டிங் பேஸ்லேயும் ஸ்கில் ஷோ பண்ணுறாரு. சூப்பராக பவுல் பண்ணுறாரு. கீப்பர் அப் டு த ஸ்டம்ப் வச்சு பவுல் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வேகம் வைக்கணுன்னாலும் வைக்க முடியுது. சக்கீல் அகமது இது வரைக்கும் சைன் ஆகலை, பட் கண்டிப்பாக நல்ல பவுலராக தெரிகிறார். பவர் பிளேயில் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா பேஸோடு வீசுறாரு. ஸ்பின்னர் அப்படின்னா கூட ஒரு பேஸ் இருக்குது. அந்த பேஸு ஸ்காட்லாந்தை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி சக்கீலோட டேவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கலிமுல்லா ரைட் ஆர்ம் மீடியம், ஸ்விங் பேஸில் பெட்டர் பவுலர். பிலால் கான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, நல்ல பவுலர். இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. ஆனால் அந்தளவுக்கு சக்ஸஸ் இது வரைக்கும் கிடைக்காம இருக்குது. இன்றைக்கி சக்ஸஸ் கிடைக்குமா பார்க்கணும். ஸ்காட்லாந்து இந்த டீம் பொறுத்த வரைக்கும் அதே லெவலோட போகிறதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பாக நல்லா விளையாண்டாங்க. அந்த காம்பினேஷனோட போகிறது வெற்றியை ஏற்படுத்தும்னு நம்புவாங்க. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் அண்டர்டாக் ஸ்டேஜில் அடுத்த லெவல்னு சொல்லலாம். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு ஏன்னா தொடர்ந்து அவங்க வேர்ல்ட் கப்புக்கு தகுதி பெறுறாங்க அப்படிங்கிற வகையிலேயே கண்டிப்பாக சிறப்பாக பார்க்கணும். முன்சி ஜோன்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜோன்ஸு கவுண்டியில் நல்லா பார்த்துருக்கோம். ஒரு இந்த ஓப்பனிங் பொசிஷனில் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பிளேயராக பார்த்துருக்கோம். முன்சி டீசன்ட் பிளேயர். சக்கீல் மாதிரி பவுலருக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு லெஃப்ட் ஆர்ம்
பேட்டர் தான், அதில் டவுட்டே இல்லை. இருந்தால் கூட ஷக்கீலோட அந்த எக்ஸ்ட்ரா பேஸு ஆம்பால் டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்புன்னு யோசிக்கிறேன். பிரெண்டன் மெக்கலம் டீசெண்டான பேட்டர், ரீசன்ட் ஃபார்ம் டோட்டலாக டவுனாக இருக்குது. பெரிங்டனோட ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. மாத்தி கிராஸ் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டர்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்க பிளேயர்ஸ்னால் கூட ஃபார்ம் பேஸில் மெக்கலம் பெரிங்டன்லாம் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. ஜோன்ஸோட ஃபார்மு சூப்பராக இருக்குது. முன்சியை பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் அப்படின்னு இருக்கார். மாத்தி கிராஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுவார். மைக்கேல் லீஸ்காக இருக்கட்டும், கிறிஸ் கிரீவ்ஸாக இருக்கட்டும், மார்க்வாட்டாக இருக்கும், உங்கள்லாம் ஓரளவுக்கு பேட்டிங்கில் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் லீஸ்க்கு நல்ல ஹிட்டிங்கோடு இருக்கக்கூடிய பிளேயராக பார்க்கலாம். கிரீவ்ஸோட லெக் பிரேக் பவுலிங் சில நேரங்களில் பயங்கர ஃபைன் டியூனாக இருக்கும். எர்லி மேட்சஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல மார்க்வாட் பெட்டரான பவுலிங் கொடுக்க முடியும். கிறிஸ்டோபர் சோலே எக்ஸ்ட்ரா பேஸ் அப்படிங்கிறது ஒரு ஆயுதமாக இருந்தது வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். வேர்ல்ட் கப் குவாலிஃபிகேஷன் அது 50 ஓவரில் இருக்கிறப்ப கிறிஸ்டோபர் சோல் அண்டு மேக்முல்லன் இவங்க 2 பேரும் ஏர்லி ஓவர்ஸ் வீசுவாங்க. பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். இவங்களால் ஆப்போனன்ட் டீம்ஸ் கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பவுலிங் கொடுத்தாரு. பட் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற ஃபீல் இருக்குது. பிராட்வில், கரி 2 பேரும் செம ஃபார்மில் இருக்காங்க. சூப்பர் பவுலிங் கொடுக்குறாங்க. போன மேட்ச் நல்ல பவுலிங் கொடுத்துருந்தாங்க. ஓமன் பாசிபிளாக பேட்டிங் ஆட இப்படி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கொடுக்க கெயில், சோயப் கான் இவங்கெல்லாம் கொஞ்சம் மேலே வந்துட்டு மக்சூடை டவுன் பண்ணி அனுப்பலாம். லேட்டர் பேஸில் ஒரு ஃபினிஷர் தேவைன்னு சீசன் மக்சூடை லேட்டாக அனுப்புகிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ஸ்காட்லாந்து மோஸ்ட்லி இந்த ஆர்டரில் எடுத்து வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு தான். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டரை மாற்றி விடணும், மேலே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் லெஃப்ட் ஹேண்டராக இல்லை. பவுலிங் பேஸில் அக்கிப் இலியாஸ், சீசன் மக்சூடு, பாட்டமில் இருக்க 5 பிளேயர். அதில் அயான் கான் பவுலிங் ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம். அடுத்தடுத்த மேட்ச்சில் இருக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா மெஹ்ரான் கான் நல்லா பண்ணுறாரு. ஷக்கீல் அகமதோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது. பிலால் கான் இந்த டீமோட ப்ரைம் பவுலராக இருக்கார். அக்கிப் இலியாஸ் கேப்டனுங்கிறனால செல்ஃபாக பவுலிங் எடுத்துக்கிறாரு. அண்ட் அந்த பேஸில் யோசிக்கும்போது கலிமுல்லாவுக்கே முழுமையாக ஓவர் கிடைக்கல, அயான் கானுக்கான ஓவர் குறைவாக கிடைக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது அக்கிப் இலியாஸோட முழுமையான ஓவர், மெஹ்ரான் கான், ஷக்கீல் அகமது அண்ட் பிலால் கானோட ஓவர் முழுமையாக இருக்கும். அண்டு எண்ட் ஓவரில் மெஹ்ரான் அண்டு பிலால் தான் வீசுவாங்க. ஸ்காட்லாந்துன்னு பார்க்கும்போது பவுலிங் பேஸில் ஆப்ஷன் பாட்டமில் இருக்க இந்த 6 பிளேயர்ஸை யோசிக்கலாம். பெரிங்டன் நல்ல பவுலர் தான், ஆனால் ரீசெண்டாக அவ்வளோவா பவுல் பண்ணுறதில்ல. மேக்முல்லனும் டீசன்ட் பவுலர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்ஸில் வேறு லெவல் பண்ணாங்க. அந்த இடத்துல இருந்து இவரை விலகி வச்சுருக்காங்க. ஏன்னு புரிஞ்சுக்க முடியல. பட் மேக்முல்லனோட பேட்டிங் ஃபார்ம் இப்போ டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும் போது மார்க்வாட்டு, லெஃப்ட் ஹேண்ட் மார்த்ராக்ஸு, சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க ஓமன் பேஸில். இருந்தால் கூட மார்க்வாட்டோட முழுமையான பவுலிங் எதிர்பார்க்குறோம். வீல் அண்ட் கரி இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுவாங்க. கிறிஸ்டோபர் சோல் பாசிபிளாக அதிகமான ஓவர்ஸ் கூட வீசலாம். ஓமன் அப்படின்ற அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பேஸில் தடுமாற வாய்ப்பு இருக்குது. கிறிஸ் சோல் அதை ஏற்படுத்த முடியும். அந்த பேஸில் கன்சிடர் பண்ணலாம். ஸ்லாகில் பிராட்வில் அண்ட் கரி வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபேண்டசி பேஸில் யோசிக்கும் போது டாப் பிக்கில் லீஸ்க்கு இருக்கார். பட் லீஸ்க்குக்கான பவுலிங் கிடைக்குமா அதை கொஞ்சம் பார்க்கணும். அதுதான். அண்ட் மெஹ்ரான் கான் கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர், டவுட்டே கிடையாது. ஸோ அந்த பேஸில் ஒரு கன்சிடரேஷன் தான். அக்கிப் இலியாஸ் அவருமே நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அதனால் சேஃபாக யோசிக்கும் போது மெஹ்ரான், அக்கிப் இலியாஸ் இவங்களை சைடு தான் யோசிக்கணும். ரிஸ்க்குன்னு யோசிக்கிற இடத்துல மார்க்வாட்டு, ஷக்கீல் அகமது, கிறிஸ்டோஃபர் அண்ட் கிரீவ்ஸ் இவங்களெல்லாம் யோசிக்கணும். இவங்கள ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கிரீவ்ஸு ஒரு லெக் பிரேக் பவுலர் அப்படின்ற வகையில் ரைட் ஹேண்டர்ஸுக்கு எகென்ஸ்டாக எஃபெக்டிவாக வீச முடியும் அந்த பேஸ்லேயும். அண்ட் ஃபினிஷிங் ரோலில் சில நேரங்களில் நல்லா பேட்டிங் கொடுத்துருக்காரு. ஷக்கீலோட எக்ஸ்ட்ரா பேஸ் அதை தான் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு பேஸில் ஸ்பின் பவுலிங் வீசும்போது எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி டீமுக்கு எகென்ஸ்டாக. குறிப்பாக ஸ்காட்லாந்து டீமு இங்கிலீஷ் பிளேயர்ஸ் நிறைய வச்சுருக்கனால. அண்ட் கிறிஸ்டோபர் சோல் எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது. இந்த வகையில் ஓமனுக்கு எகென்ஸ்டாக அந்த பேஸ் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். மார்க்வாட் இது வரைக்கும் சைன் ஆகலாம், அந்த வகையில் குறைவாக எடுத்திருக்காங்க. பட் கண்டிப்பாக குவாலிட்டி போல் 4 ஓவர் மேக்ஸிமம் கொடுத்துறாங்க. அந்த பேஸில் ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்கலாம். அண்ட் சேஃபாக கேப்டன் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஹ்ரான் கான், அக்கிப் இலியாஸ் இவங்க சேஃபாக யோசிக்கலாம். லீஸ்க்கு அயன் கானை சேஃபாக என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா அயன் கானோட பவுலிங் இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாலாம் சொல்ல முடியாது. போன மேட்சே அவ்வளோவா வீசலை. அண்ட் மைக்கேல் லீஸ்க்குக்கான ஓவர்ஸும் முழுமையாக கொடுப்பாங்கலாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில் பேட்டிங் பேஸில் பெருசாக பண்ணுவார். அதுவுமே அவருக்கு கிடைச்சாதான். அந்த வகையில் இவங்க 2 பேர்த்தையும் பெருசாக யோசிக்கணும்னா அக்கிப் இலியாஸ் அண்ட் மெஹ்ரான் கானை ஸ்மால் லீக் லெவலில் கன்சிடர் பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா பிராட்வில், கரி அண்டு சீசன் மக்சூடை யோசிக்கலாம். சீசன் மக்சூடு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க.
ஸ்காட்லாந்து சைடு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்ற முறையில் டெஃபினட்டாக பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஆனால் பவுலிங் பேஸில் அக்யூப் இலியாஸ் அவரை நம்பி கொடுக்கணும், அது முக்கியம். ஏன்னா சீசன் மக்ஸோட முன்னாடி கேப்டனாக இருந்திருக்காரு. அவர் இருக்கும்போது நிறைய நேரங்கள் அவரை பவுலிங் எடுத்துப்பார். இப்போ அந்த மாதிரி எடுத்துக்க முடியல அப்படிங்கிறதும் ஃபேக்டாக இருக்குது. இந்த வகையில் சீசன் மக்ஸோடுக்கான பவுலிங் நிறைய இருக்குமா, அது கேள்வியாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் கேள்வி. அதர்வைஸ் அவர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அந்த குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. பிராட்வேல், கரி 2 பேருமே குவாலிட்டி பவுலர்ஸ், இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுறதுனால டெஃபினட்டாக நல்ல சாய்ஸஸாக பார்க்கலாம். டீம் பாருங்கள், முன்சி, ஜோன்ஸ் எடுத்திருக்கேன். உங்களை யாராவது மிஸ் பண்ணலாம், முன்சியை கூட மிஸ் பண்ணலாம். ஜோன்ஸ் நல்லா பண்ணிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பிளேயராக இருக்கார். பட் அதே நேரத்தில் இனிஷியலாக நீங்கள் ஷக்கீல் அகமது பவுல் பண்ணும்போது இவங்க 2 பேரும் எவ்வளோ தூரம் தாக்க பிடிப்பாங்க. ஜோன்ஸுக்கு மேட்சப்பாக யோசிக்கணும். முன்சி ஒரு பக்கம் லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங்கு, அந்த இடத்துல முன்சியை வச்சுக்கிட்டு ஜோன்ஸை விடலாம். ஆனால் ஜோன்ஸோட ஃபார்ம் நல்லா இருக்கனால அவரை வச்சுக்கிட்டு முன்சியை விடுறது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பவுலர் பேஸில் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்ற இடத்துல ஓமன் இருந்தால் ஒரு ஓமன் பவுலரை கூட கன்சிடர் பண்ணலாம். ஜோன்ஸு கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறதுனால பெரிய பாசிட்டிவாக அவரோட வேல்யூ அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. விக்கெட் கீப்பர்னு பார்க்கும்போது அதவளே டீசன்ட் பேட்டர்னு சொல்லலாம். நான் பெஸ்ட் பேட்டர்லாம் சொல்ல முடியாது. மார்ட்டின் கிராஸ் லேட்டாக தான் வர இருந்தாலும் க்ளோ பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும். ஸ்காட்லாந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கதான் பார்க்குறேன். பட் ஓமன் நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மேட்ச்சில் ஓமன் வின் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பவுலிங் வச்சுருக்காங்க. பேட்டிங் பேஸில் மிடில் ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா விளாட்றாங்க. குறிப்பாக இலியாஸ் நல்லா பண்ணுறாரு. இந்த சீசனில் மெஹ்ரான் கான் வந்ததுக்கப்புறம் அவருமே எண்டில் நல்ல ஃபினிஷிங் கொடுக்குறாரு. அந்த பேட்டிங் இருக்குது. சீசன் மக்ஸோட பேட்டிங் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பேஸில் யோசிச்சா டெஃபினட்டாக கன்சிடரபிளாக தான் தோணுது. அவங்களும் நல்ல ஃபைட் கொடுப்பாங்க. ஈக்குவலாக டீம்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறது தான் பெட்டர். பட் நான் இப்போ எடுக்கிற டீமு 3 பிளேயர்ஸ் ஓமன் சைடும் 8 பிளேயர்ஸு ஸ்காட்லாந்து சைடும் அப்படின்னு போகிறபோது கண்டிப்பாக ஈக்குவலாக கன்சிடர் பண்ணலைன்னு புரிஞ்சுக்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சான்ஸ் பேஸில் யார் ஹெவி பாயிண்ட் எடுப்பாங்க அந்த பேஸில் எடுத்திருக்கேன். இதில் சீசன் மேட்சோட எடுக்கிறது பெட்டர். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.